ஸோ இது சம்மந்தமாக நான் தேட போய், அதாவது உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போய் இப்போ எனக்கு கிளாஸ் மாதிரி ஆகிப்போச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கை இருக்குல்ல, இந்த மனிதனாக நாம் இங்கே பூமியில் இருக்கோம். ஸோ இந்த உலக வாழ்க்கையை பற்றி குர்ஆன் என்ன மாதிரி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது? பரீட்சை. இது ஒரு எக்ஸாமுக்காக நீங்கள் இந்த பூமியில் வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்காக அனுப்பப்படவில்லை, பரீட்சைக்காக மட்டுமே தான் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அது என்ன பரீட்சைன்னு பார்த்தீங்கன்னா, 67வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார், உங்களில் செயல்களை அழகான முறையில் செய்பவர் யார் என்பதை பரிசோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்தான், அவன் மிகைத்தவன் மன்னிப்பவன். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களில் செயல்களை யார் அழகான முறையில் செய்கிறீங்க, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பூமியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை நான் மக்களுக்கு டிக்ளேர் பண்ணோம். அதாவது சோதிப்பதற்காக அப்படின்னா அல்லாவுக்கு தெரியாமல் இல்லை, நாம் எப்படி செயல்பட போகிறோங்கிறது அல்லாவுக்கு தெரியும். ஆனால் நாம் ஒத்துக்குவோமா? இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாமே வைக்காமல் நீ ஃபெயிலாக தான் போவேன்னு சொல்லி முன்கூட்டியே அல்லாஹ் நம்மளை சொன்னால் நாம் ஏற்றுக்குவோமா? ஏற்றுக்க மாட்டோம். நீ எனக்கு எழுத விட்டுருந்தேன்னா நான் ஒழுங்காக எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணுவோம். ஸோ அதற்காக அல்லாஹ் என்ன பண்ணுறான், சரி பூமியிலே போய் நீ எக்ஸாம் எழுதிட்டே வா அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் அனுப்புகிறான். ஸோ சோதிப்பதற்காகனா அல்லாவுக்கு தெரியாமல் அப்படிங்கிற அந்த அர்த்தம் கிடையாது. நம்மளுக்கு திருப்தி அளிக்கும் விதமாக மறுமை நாளில் தீர்ப்பு இருக்கும். அந்தக்காக நாம் எழுதின கொஸ்டின் பேப்பரே வச்சு தான் திருத்துறோம் அப்படிங்கிறதுக்காக உணர்றதுக்காக அல்லாஹ் இப்படி பண்ணுறான். ஸோ இது அல்லாஹ் என்ன சொல்கிறான், வாழ்க்கையும் சாவையும் நான் எதுக்காக ஏற்படுத்தியிருக்கிறேங்கும்போது எக்ஸாமுக்காகத்தான் நான் ஏற்படுத்தியிருக்கேங்கிறான். இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 பகுதியாக நம்ம பிரிக்கணும். இங்கே முஸ்லீம்கள் எங்கே தப்பு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே எக்ஸாமாக பார்க்குறோம். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, 10வது